வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கே தவம் பகுதி 12 கேஜி சுவாமி ஐயா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சென்ற பகுதியில் ஆவக்காய் ஊறுகாய் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியோடு முடிச்சிருந்தாங்க. அப்போ சாப்பிடலன்னா அப்போ தவம் செய்யவில்லை போல் இருக்குது அப்படின்னு முடிச்சிருந்தாங்க. இப்போ அதே இதில் மீண்டும் அந்த ஊறுகாய் கதைக்கே வருவோம். மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே மாறும் அப்படிங்கிற கான்செப்டை தான் இந்த பகுதியில் அவர் சொல்கிறாரு. சரி, பார்க்கலாம் என்னன்னு. ஊறுகாய் சாப்பிட்ருக்குறீங்களா? ஆவக்காய் ஊறுகாய் சாப்பிட்ருக்கீங்களா? ஐயோ, ஆவக்காய் ஊறுகாய் சாப்பிடவில்லையா? அப்போது நீங்கள் தவம் செய்யவில்லை போல் இருக்குது. வேண்டிய ஆங்கு எய்தலால் செய் தவம் ஈண்டு முயலப்படும் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கார். உங்களுக்கு என்ன வேண்டுமென்றாலும் தவம் செய்தால் கிடைக்கும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அப்போது ஆவக்காய் ஊறுகாய் சாப்பிடவில்லை என்றால் தவம் செய்யவில்லை. ஆவக்காய் ஊறுகாய் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு சொல்கிறாரு. எனக்கு தெரிந்தவரை சொல்கிறேன். கேரளாவில் தான் கிடைக்கும். கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் எந்த கடையில் கேட்டாலும் ஆவக்காய் ஊறுகாய் கிடைக்கும். அதில் ஆவக்காய் ஊறுகாய் என்று தான் போட்டிருக்கும். ஆனால் அது மாங்காய் தான். நம்பாதீர்கள், முழு மாங்காயை 4 வெட்டி போடுவாங்க. அப்போ ஒரு துண்டு ரொம்ப பெருசாக இருக்கும் என்ன நினைக்காதீங்க. எல்லாம் சின்ன சைஸ் தான். சின்ன மாங்காய். நம்ம ஊரில் வடு என்று சொல்வதையே அவர்கள் மாங்காய் என்று சொல்கிறார்கள். அதுதான் ஆவக்காய். அது எங்கே பாண்டிச்சேரிக்கு வரும். ஏன்னா கேஜி சுவாமி ஐயா இருந்த இடம் பாண்டிச்சேரி, அதனால் அப்படி சொல்கிறார். நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முந்தைய கதை. அப்போது நான் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தேன். பல பேருக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறேன். லஞ்சம் வாங்க மாட்டேன். அதனால் ஆவக்காய் ஊறுகாய் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஏனத்துக்காரர்கள். பாண்டிச்சேரிக்கு சொந்தமாக ஏனம் என்று ஒரு ஊர் கோதாவரியில் இருக்குது. அது கேரளாவில் இருக்குது. சரி என்று வாங்கிட்டேன். நான் தான் தவம் செய்கிறேனே, ஊறுகாய் சாப்பிட முடியாது. ஆவக்காய் ஊறுகாயோட ஸ்பெஷல் என்னவென்றால் காரம். அப்படி காரம், வாயில் வைக்க முடியாது. அந்த சாந்தை எடுத்து நீங்கள் வாயில் வச்சிங்க அப்படின்னா துரியாதீதமே வந்துடும். கிர்ரென்று துரியாதீதம் வந்துடும். அதை நான் என்ன செய்வது? அது சும்மா இருக்குதே என்று என் மனைவி சாப்பிடும்போது ஒரு துண்டு எடுத்து தட்டில் வச்சு விடுவாங்க. அதை நான் பார்த்து கொண்டே சாப்பிட்டு விடுவேன். அவ்வளவு அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு. அப்போது கொடுத்தவருக்கு என்ன மரியாதை? சாப்பிட்டு விட்டு எழுந்து போகும்போது அந்த துண்டை கையில் எடுத்துக்கொண்டு எழுந்து விடுவேன். கை கழுவும் போது அதையும் கழுவி விடுவேன். அதை அபிஷேகம் பண்ணி அந்த சாந்தை சுத்தமாக எடுத்து விடுவேன். அப்புறம் ஈசிச்சேரியில் உட்கார்ந்து கொண்டு டிவி முன்னால் டிவி பார்த்து கொண்டு அதன் மூலையில் ஒரு முனையை கடித்து கொண்டு விடுவேன். குண்டூசி முனை குண்டு அளவு கடித்து நாக்கில் பல்லில் படிமொழியாக கடித்து கடித்து சுவைக்க காரமாக இருக்கும். ஆனால் நல்ல ருசியாக இருக்கும். அதை நன்றாக நைத்து சாப்பிட வேண்டியது. அப்புறம் இன்னும் கொஞ்சமாக கடித்து சாப்பிட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து மேல் மண்டலத்தில் தடவி தொண்டை பக்கமாக பூசி கீழ் நாக்கு பக்கமாக நூலாக ஓடும். பல்லில் ஒட்டிக்கொள்ளும். அதை நாக்கால் இழுத்து சாப்பிடுவேன். இப்படி அரை மணி நேரமாக சாப்பிடுவேன். எதை? ஆவக்காய் ஊறுகாய. யார்? தவம் செய்பவர். அப்படி என்றால் என்ன ருசியாக இருக்கும் பாருங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டும். தலையை குனிங்க, நன்றாக குனிய வேண்டும். ஒழுகுதா? வாயை மூடிக்கொண்டு குனிவீர்கள். வாயை மூடாமல் குனிய வேண்டும். எச்சில் ஒழுகுகிறது. ஊறுகாய் சாப்பிட்டால் தானே எச்சில் ஊறும். நான் என்ன ஊறுகாயா கொடுத்தேன்? இல்லையே. மனம் எதை நினைக்குதோ அதுவாகவே மாறும். உண்மையை தெரிந்து கொள்வதற்கு வெவ்வேறு வழிகள் உள்ளன. தமாசாக இருந்தால் என்ன, காமிக்ஸாக இருந்தால் என்ன, மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே மாறுகிறது. அதாவது இப்போ ஊறுகாயை பற்றி அவர் சொல்லும் போதே நமக்கும் அந்த சாப்பிட்ட அனுபவம் இருக்கிறதுனால நிச்சயம் இதை கேட்குறவங்களுக்கு ஈடுபாடு மிகுந்திருந்தால் நாவில் எச்சி ஒழுகியிருக்கும். அதைத்தான் அவர் கொஞ்சம் அனுபவித்து பார்க்கணுங்கிறதுக்காக தன்னோட அனுபவத்தை இதில் சொல்லியிருக்கிறாரு.
சரி, அப்போ மனம் எதை நினைச்சாலும் அதுவாக மாறும் அப்படிங்கிற விஷயத்தை புலப்படுத்துறதுக்காகத்தான் இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் கேஜி சுவாமி ஐயா. அடுத்து வேதாந்தத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க அப்படிங்கிறாரு. என்ன கதைன்னு பார்ப்போம். ஒருவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை மேலே கோபம் வந்துட்டுதான். அதனால் காட்டுக்கு போயிட்டான். ஒரு சாமியார ஆசிரமத்தில் பார்த்து, எனக்கு தீட்சை கொடுங்க சாமி, நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து விட்டேன் என்று தன்னுடைய வரலாறை எல்லாம் சொன்னானாம். சாமியார் சரி என்று அவனை உட்கார வைத்து, எல்லாத்தையும் விட்டுட்டையா, பழசையெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தீட்சை கொடுத்தார். பின் அவனை ஒரு புறம் உட்காந்து தவம் செய்ய சொல்கிறார். அவனும் ஒரு ஓரத்தில் உட்காந்து தவம் செய்கிறான். தவம் வரவே இல்லை. அவனுக்கு நல்லா தெரியுது, குரு தவம் செய்ய சொல்லி பார்த்து கொண்டிருக்கும் போது அவருக்கும் இவனுக்கும் தவம் வரவில்லை என்று நல்லாவே தெரியுது. குருவுக்கு தெரியுது. மகரிஷிகள் துரியம் கொடுப்பார்கள். 6-7 பேர் கூட்டி வைத்து தீட்சை கொடுத்து கொண்டிருக்கும் போது குறிப்பாக ஒருவருக்கு மட்டும் இன்னும் 4 சுத்தி கொண்டே இருப்பார். ஏன் சாமியே அவருக்கு மட்டும் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்டால், அவருக்கு துரியம் வரவில்லையப்பா என்று சொல்வார்களாம் சுவாமிஜி அவர்கள். எப்படி சாமி கண்டுபிடிச்சிங்க அப்படின்றா கேட்பாங்களாம். அவர் தலையை பாரு, கிருன்னு சுத்துதா, நல்லா கவனி, நுணுக்கமாக கவனி, தலை சுத்துதா, சுத்தும் அப்படின்னு சொல்வாராம். புது பொண்ணு மாப்பிள்ளை வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க பாருங்க. மஞ்சள் தண்ணீர் கலந்து தாம்பாளத்தில் அதை எப்படி சுத்துவது, மெதுவாக தந்திரமாக தண்ணீர் மட்டும் சுத்துற மாதிரி தாம்பாளம் ஆடாமல் மெதுவாக சுற்றுவார்களாம். அதுபோல தான் தலை மெதுவாக தான் சுற்றும், கிருவென்று ஆடாது, கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஆடாது, நுட்பமாக கவனிக்கணும். அது மாதிரி குருமார்கள் வந்து விட்டதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வார்களாம். ஆகின சக்கரம் இவருக்கு வந்து விட்டதா இல்லை என்று கவனித்து விடுவார்களாம். புருவம் எழுந்து விடும். அந்த புருவத்தில் ஒரு ஷைனிங் வந்துடுமா. நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. எங்கள் பேராசிரியர் ஐயா அனந்தநாராயண ஐயா அவங்களுக்கெல்லாம் புருவம் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அன்னைக்கு அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இன்றைக்கி இந்த செய்தியை படிக்கும்போது அதை ஒப்பிட்டு பார்க்குறேன். உண்மையிலேயே அவங்கெல்லாம் பெரிய தவசீலர்கள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சரி, அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பெரும்பாலும் இஸ்லாமிய மக்களை பார்த்துருப்பீங்க. 5 வேளையும் நன்கு தொழுகை செய்பவர்களை பார்த்தால் முகத்தில் பம்மலாக வரும். புருவங்களுக்கு மேல் பிரெயின் செல்ஸ் ஓப்பன் ஆவது தான் அதற்கு காரணம். இங்கே இந்த பம்மலாங்கிற வார்த்தை எங்கள் வட்டார வழக்கில் கிடையாது. அது அந்த பாண்டிச்சேரி மக்கள் அந்த வட்டார வழக்கில் இருக்கும் போல். அதுக்கு என்ன அர்த்தம் என்று தெரியல. தெரிந்தவர்கள் முடிஞ்சால் அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரி, அந்த புருவங்களில் இருக்கக்கூடிய அந்த ஷைனிங்கை பார்த்து தான் குருமார்கள் கண்டுபிடிப்பாங்களாம். சரி, இவங்களுக்கு நல்லா தவம் வந்துட்டது, பிரெயின் செல்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்களாம். வரவில்லை என்று தெரிந்தாலும் அதையும் கண்டுபிடிச்சிருவாங்களாம். சரி, சிஷ்யனுக்கு தவம் வரவில்லை, இங்கே வாடா, உனக்கு தவம் வரமாட்டேங்குது. ஆமாம் சாமி, வரமாட்டேங்குது. எதுக்கு வரமாட்டேங்குது தெரியல சாமி, நீ விட்டு வந்ததில் எதையோ நினைத்து கொண்டு இருக்கிறாய், பொண்டாட்டி மேலே பிரியமான்னு கேட்குறாரு குரு. இல்லை சாமி, அவகிட்ட கோபித்து கொண்டு தானே ஆசிரமத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னான். அப்போது பசங்க மேலே பிரியமா? அதெல்லாம் கிடையாது சாமி அப்படிங்கிறான். அதெல்லாம் வானரங்க அந்த பசங்களெல்லாம் நான் நினைக்கல. அப்போது தோப்பு துறவு மேலே பிரியமா? தோப்பாவது துறவாது எங்கே எல்லாம் பொட்டல் காடு தான் இருக்குது சாமி. அதெல்லாம் இல்லை சாமி. பின்ன வேறு என்னதான் உன்னை இழுக்குது அங்கிருந்து அப்படின்னு குரு கேட்டாராம். அதன் பிறகு அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் ஒரு எருமை மாடு இருக்குது சாமி, அது மேலே எனக்கு பிரியம் அதிகம், என் மேலே அதுக்கு பிரியம், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு குரு. அது நான் இல்லாமல் மேயுதோ மேயலையோ, தலை கயிற்ற கையில் பிடித்து கொண்டு பின்னாலே போனால் வாய்க்காக்கரையில் மேய்ந்து கொண்டே வரும், இல்லைன்னா அங்கேயும் இங்கேயும் பார்க்கும், மேயாது. நான் தொட்டியை கலகினாதான் தண்ணீரே குடிக்கும், இல்லைன்னா குடிக்காது. இதை விட மோசம் என்னவென்றால், நான் பால் கறந்தாதான் அது பாலே கொடுக்கும், இல்லைன்னா யாருக்கும் பால் கொடுக்காது. ஆகவே அது வயிற்றுக்கும் திங்காம, தண்ணியும் குடிக்காம, பாலும் கொடுக்காம மடி கதைத்து போய் என்ன சிரமப்படுதோ
எப்படி இருக்குதோ செத்துடுச்சோ தெரியல சாமி, அதையே நினச்சிக்கிட்டு இருக்கேன் சாமி அப்படின்னு அந்த சிஷ்யன் சொன்னானாம் அந்த குரு கிட்ட. நியாயம் தானே, அவ்வளவு பிரியமா அந்த எரும மாடு மேலே. அப்போது சரிடா நல்லதா போச்சு அப்படின்னு சொன்னாராம் சாமியார். என்னங்க சாமி அப்படின்னானா. நீ எரும மாட்டையே நினச்சி கொண்டு தவம் செய் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்படியா, இதை முதல்லையே நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா, 2 நாள் வீணா போச்சே அப்படின்னு சொல்லி எரும மாடுன்னு சொல்லி தவம் செய்கிறானா அந்த சீடை. சில நாட்கள் போன பிற்பாடு இவளுக்கு நல்ல தவம் வந்து விட்டது என்று சாமியார் கண்டுபிடித்து விட்டார். அதை உறுதி செய்வதற்கு இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டார். அவனும் வந்தான். நம்ம ஆசிரமம் அப்படி ஒன்றும் தாழ்ந்த நிலை வாசல் இல்லை, நானே குனியாமல் தான் போகிறேன், நீ கொஞ்சம் உயரம் தானே, குனிஞ்சு போக வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாராம். அவன் என்ன பண்ணிட்டான்னா தரையோடு தரையாக படுத்துக்கிட்டு போகிற மாதிரி குனிஞ்சுக்கிட்டே போகிறான். அப்போ குரு கேட்குறாரு, என்னடா இப்படி போகிற அப்படின்னு. அதான் சாமி கொம்பு இடிக்குது, அதான் அப்படி போகிறேன் நானா. அவன் என்ன நினச்சிக்கிட்டான், நம்ம எரும மாடை நினச்சி தவம் செஞ்சதுனால தனக்கு கொம்பு இருக்கிறதாகவும் அது அந்த நிலையில் இடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் குனிந்து கொண்டே போகிறானான். அப்போ என்ன அர்த்தம், அவன் எரும மாடாகவே மாறிட்டான். மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே மாறும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தமாஷான ஒரு வேடிக்கையான கதையை சொல்லியிருக்காரு. எனக்கு தெய்வ நிலை தான் வேணும், தெய்வத்தை நினைத்தால் தெய்வமாகி போகிறேன். தெய்வம் எங்கே இருக்கின்றது, கோயிலில் ஒரு கை சாய்த்து கொண்டு ஒரு கை தூக்கி கொண்டு நிற்கிறது, அதுதானே. நான் அந்த தெய்வத்தையே நினைச்சு தெய்வமாகி போய்விடுகிறேன். மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக தானே மாறும். அதில் வேறு இஷ்ட தெய்வம் கஷ்ட தெய்வம் என்றெல்லாமா இருக்கிறது, சுலபமான வழி. ஆனால் கோயிலில் இருக்கிற தெய்வத்தை நினைச்சு தவம் செய்தீர்கள் என்றால் கூடிய சீக்கிரம் நீங்கள் கல்லாகி விடுவீர்கள். ஏன் சொல்லுங்க, கோயிலில் தெய்வமாக இருப்பது கல் தானே, கல்லையே நினைத்து கொண்டு தவம் செஞ்சா கல்லாகித்தானே போவோம் அப்படிங்கிறாரு கேவி சுவாமி ஐயா. மேலும் கண்ணதாசனோட ஒரு பாட்டு, ரொம்ப தமாஷான பாட்டு சொல்றாரு. கடவுள் ஏன் கல்லானார், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. மனம் ஏன் கல்லா போச்சு, நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள். குதர்க்கமாக சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். கடவுள் ஏன் கல்லானார், மனம் கல்லாய் போன மனிதர்களால். மனம் ஏன் கல்லா போச்சுது, கல்லையே நினைத்து மன கல்லா போச்சுது. இது சரியான வழி அல்ல. மகிழ்ச்சிகள் கண்டுபிடித்தது கடவுளையே நினைத்து கடவுளாகி விடலாம் என்றால், கடவுள் என்றால் என்ன, கடவுளுடைய தத்துவம் என்ன, எது கடவுள், அப்படித்தான் அவர்கள் சுத்தவெளி தத்துவத்தை கொண்டு வந்தாங்க. வேதாந்தத்தில் ரொம்ப விளக்கமாக இருக்குது, சித்தர்கள் அனுபவமாக சொல்லி இருக்கிறாங்க, வேதாந்திகள் ஆராய்ச்சியில கொண்டு வந்து சொல்வார்கள், சித்தாந்திகள் அனுபவித்து சொல்லியிருக்கிறார்கள். சுத்த வெளிதான் தெய்வம் என்று. இப்போ அடுத்த பதிவில் சுத்தவெளி தெய்வத்தை பற்றி நாம் இன்னும் விரிவாக பார்ப்போம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வாழ்க வளமுடன்.